இருக்கிறதே 300-400 ரூபா தான். என்ன பண்றது? ஒரு ரிச்சாக்கார் தாத்தா போனாதான் நம்மளும் போக முடியும். போதும் போதும், சாப்பிட்டுட்டு வாங்கிக்கலாம். மகாராஷ்டிரா பார்டர் ஆர்டிஓ செக் போஸ்ட் வந்தாச்சு. அப்படியே இப்போ லெஃப்ட் எடுத்து நம்ம போனோம், ரைட் எடுத்தா அந்த சைடு. யாராவது மெயின் ரோட்ல எவ்வளோ போகலாம், காலியாக தான் இருக்குது. அங்கே ஒருத்தர் உட்காந்துக்கிறாரு, வண்டி பாஸ் ஆனவொடனே வாழ்னு கத்துவாங்க. அந்த பார்டர் எப்படி அடிச்சுன்னு முட்டி நிற்பாங்களோ குறுக்கால, இதுவும் நைட்டு அந்த மாதிரி தான் இருக்கும். முன்னாடி இருக்க 2 சின்ன வண்டிகளும் பார்த்தீங்கன்னா ஏதோ பேப்பர் காமிச்சிட்டு போறாங்க. எம்டி வண்டி தான், காசு வாங்கக்கூடாது. பார்ப்போம். இது வேற ஃபாஸ்டாக்ல இருந்து காசு எடுத்துக்கிறாங்களா, எம்டி வண்டிக்கே எடுத்துக்கிறாங்களா எடுக்கிறான்னு தெரிய மாட்டேங்குது. டன் 890 கிலோ. இருக்கிறாங்கல்ல, அங்கதான் போய் காசு கொடுத்துட்டு திருப்பணும். நம்மளது இப்போ எம்டி தான், அதனால போகலாம். ரோடு வண்டியா இருந்தா டோய்னு கத்திட்டு ஓடியாடுறது. நம்மளால வராரா? வராரு. இடுப்பு கை காலெல்லாம் பெண்ட் ஆகி போச்சு மக்களே. டீ கல்ல டீ குடிச்சிட்டு போகலாம். ஒரு 2 ஸ்பீடு பிரேக்கில் இந்த ஸ்பீடு பிரேக்கே மண்ணு மாரி இருந்தது இல்லை, அதில் விட்டு அடிச்சிட்டேன். பட்டு ஒரு வீட்டுக்கு போயிடுச்சு. அந்த பாத்ரூம் போனையில் ஒன்று விட்டுட்டேன், முடியல. எதனா இருந்து போய் பாக்ஸாவது இருந்ததுன்னா குதிக்காது அந்த அளவுக்கு. வெறும் நேரம் தான் தூக்கி கடை சேர்த்துட்டு டீ வாங்கியாச்சு. அப்படியே குடிச்சிட்டு கிளம்ப வேண்டியதான். ஃபுல்லாக அப்படியே இது அந்த பார்டரோட மலை. வண்டி தூக்கி போட்டதில் ஒரு குதிச்சிட்டேன் மக்களே, முடியல. இடுப்பே வலிக்குது பயங்கரமா. இதுக்கப்புறம் பார்த்து மெதுவாக தான் போனோம். நான் ஒன்று இப்போ அந்த சந்திராபூர் ஊரை வந்து கொஞ்சம் நைட் டைமில் பாஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறோம். ஏன்னா கொஞ்சம் ஊர் டிராஃபிக் கொஞ்சம் இருக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா போலீஸ் அது கொஞ்சம் பிரச்சனை, அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு தான் போகணும். மான் கிராஸ் ஆகுமா? எங்க ஃபாரஸ்ட் தான் இருக்கு, ஆனா எதுவும் பார்க்கலாம் முடியல. எங்க இந்த ரோட்ல ஓடுற வண்டி சத்தத்துல எதுவும் இருக்கும் பக்கத்துலயே வராது. ஸ்டார்டிங்ல இது ஃபுல்லா காடா இருக்கும்போது பார்த்துருக்கேன், மான் பார்த்துருக்கேன். ஆனா மற்றபடி வேற எதுவும் பெருசாலாம் பார்த்ததில்ல. அங்கங்க பள்ளமா இருக்கிற இடத்துலாம் மேம்பாலம் கட்டுற வேலை நடந்துட்டு இருக்கு. முடிப்பாங்க எப்படின்னு ஒரு 3-4 வருஷத்துல முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ரோடு ஹைவேஸா மாத்துறதுக்கு. ஏன்னா கொஞ்சம் கஷ்டமான வேலை. இது ஃபுல்லாவே ஃபாரஸ்டா இருக்கும். அது மாரி அப் அண்ட் டவுன் ஏறி இறங்கிட்டே இருக்கும்.
ஒன்று ஸ்ட்ரைட்டாக பண்ணணும்னா ஏகப்பட்ட இடத்துல பிரிட்ஜ் ஒர்க் பண்ணணும். நார்மல் ரோடு அதுனா பிரச்சனை இல்லை, ஃப்ளாட்டாக போயிடும். வேற கட்டிட்டு இருக்காங்க பாருங்க, மேம்பாலத்துக்கு தான் கட்டிட்டு இருக்காங்க இந்த வேலையை. ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு தான். நைட்டில் இந்த ரோடு ஸ்டார்டிங் 4 வருஷத்து முன்னாடி வரும்போதெல்லாம் அப்படியே ஜிலோன்னு இருட்டாக இருக்கும் மக்களே. முன்னாடி ஏதோ வேட்டை நடக்குது பழகுது. யார் அது? போலீஸ். ஆடாடா, என்ன பண்ணுறது இவங்கள? எப்படியும் வண்டி நிப்பாட்டுவாங்களா? தமிழ்நாடு வண்டி தான் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அவர் கை காட்டாப்பா, கையா காட்டிட்டான். ஒத்து பேர்ல மக்களே காடு வாங்கிக்கன்றான். இருக்கிறதே 300-400 ரூபா தான். என்ன பண்றது? இதான் ஒன்றும் பண்ற சொல்றதுக்கு இல்லை, நான் பண்றது. ₹200 காடு. நானும் சொல்லி பார்த்தேன், சார் எம்டி வண்டியை அட்வான்ஸ் கொடுக்க மாட்டாங்க, லோடு வண்டி தான் கொடுப்பாங்க அப்படின்றான். அப்படி இல்லைன்னா நீ 1000 ரூபா கேஸ் போட்டுக்க, இல்லை 100 ரூபா கொடுத்து பார்த்தாலும் 100 ரூபாய் வாங்க மாட்டேங்கிறாங்க. என்ன பண்றது இவனுக்கிட்ட? இந்த மகாராஷ்டிரால இதான் ஒரு தொல்லை. ஆனா நம்ம ஊர்ல பாருங்க ஒரு கருமமும் கிடையாது. ஆனா இவனு தமிழ்நாடு வண்டியை விடவே மாட்டானுவா. எப்படியாவது காசு பிடுங்கத்துல தான் இருக்கிறானு. நம்ம ஊர்ல அவனு இந்திக்காரன் அசால்ட்டா சுத்திட்டு இருக்கிறான். அவன் மாட்டுன்னு மதிக்க கூட மாட்டான் நம்ம ஊர் போலீஸ்காரன் சொல்ற மாதிரி. காலையில 200 ரூபா போயிடுச்சா? இதுதான் இந்த ரோடு வந்து நைட் டைம்ல பாஸ் பண்ணணுன்றது. இந்த காடுக்கு வந்து இப்போ இவர் சொல்றாரு சந்திராபூர்ல இருந்து பலாசா வரைக்கும் வந்து போய் வந்துக்கினே இருக்கலாமா 1 மாசத்துக்கு. ஆனா இதே பக்கத்துல இன்னொருத்த வேற எவனா நின்னாலும் வச்சுக்கலாம், இந்த காடை கட்டா அவன் ஒத்துக்க மாட்டான். அவன் வேற காடு தருவான், நீ அதுக்கு கொடுன்னுவான். ஒன்றும் பண்றதுக்கு இல்லை. இருந்தது 400 ரூபாயில 200 ரூபா வாங்கிட்டானா, மீதி 200 ரூபா தாங்குது. இதை வச்சுட்டு எப்படி நாக்பூர் இது வரைக்கும் போறதுன்னு தெரியல. இல்லை சாப்பாடுக்கு ஸ்டார்டிங்கில் அதாவது முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் மாமூலில் இந்த இது இப்படி ரவுடி மாமூல்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நாக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கக்கிட்ட இருந்து தான் கார்டு இல்லை காசு கொடுத்துட்டு போகிறாங்கன்னா இந்த பார்டர்லேருந்து அந்த இவ்வளோ தூரத்துக்கு உனக்கு யார் நின்னாலும் நாங்கள் பார்த்துக்குவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி அனுப்புவாங்க. இப்போ ரவுடி போயிட்டு போலீஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. என்னமோ இருக்குன்னு தான் நினைக்கிறேன் அந்த சைடெல்லாம். இன்னும் மேலே போனா இருக்கு, இன்னும் நிறையா இருக்கு. நம்ம தமிழ்நாடு வண்டி கொஞ்சம் நஞ்சம் இதுவாக பாஸ் பண்ணி போகிறாங்க.
நம்மளும் மேலே வரைக்கும் போகலான்னா இந்த கண்டெய்னர் ஃபீல்டில் அந்த அளவுக்கு போக மாட்டேங்குது. இவ்வளோ தூரம் வர்றதே பெரிய விஷயம் தான் இந்த ஹார்பர் கண்டெய்னரை பொறுத்த வரைக்கும். இந்த இடத்துலலாம் இன்னும் வேலை போயிட்டு தான் இருக்கு. அப்படியே அந்த பள்ளத்தை லெவல் பண்றதுக்கு பாலம் வேலை நடக்குது பாருங்க. இது ஒரு பாலம் தாங்க, ஒரு பாலம் வரும் மக்கள் இந்த ரோட்ல. அது பாத்தீங்கன்னா 2 வண்டி சுகுரா கிராஸ் ஆகும். ஆனா சைட்ல சும்மா கட்டையை கொடுத்து பாட்டி வச்சிருப்பாங்க, தடுப்பே இருக்காது. சிங்கிள் ரோடா இருக்கும் போது ஓடுறது கஷ்டமா இருக்கும்னு பார்த்தா ஹைவேஸ் மாத்தினா கூட கஷ்டமா தான் இருக்கும் பொழுது. டூ வீலரு ஆப்போசிட்ல இருந்த வண்டி வரலன்னா தான் டூ வீலரோட ஓவர்டேக் பண்ண முடியும், இல்லைன்னா அது கூட கஷ்டம். போட்டுக்கிட்டு தான் இருக்கு. வண்டியும் தூக்கி தூக்கி போடுது, நம்மளும் தூக்கி தூக்கி குச்சிட்டு இருக்கோம். இந்த பள்ளத்துல மண் கொட்டி வச்சிருக்காங்க. ஆனா அதுவும் மேடா இருக்கு இல்ல பள்ளமா இருக்கு, தூக்கி தூக்கி தான் கிடச்சிட்டு இருக்கு. இதை ரெகுலரா கொடுத்துட்டாங்கன்னா அவ்வளவுதான். அதனால அப்படியே பைபாஸ்லயே வந்து பைபாஸ்லயே போயிட்டு இருந்தா தெரியாது. இந்த ரோட்ல எம்டி ஓட்டம்னா தான் கடுப்பு. ரோடு வேலை எப்போ முடிப்பாங்க? மேம்பாலம் ஒர்க் போயிட்டு இருக்கு. நெஞ்சே பதறுதுன்னு பாருங்க, அந்த மாதிரி தூக்கி 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 போடுது. இதான் அந்த பாலம் வரப்போகுது, அதுக்குதான் மேம்பாலம் பக்கத்துல கட்டிட்டு இருக்காங்க. பத்துல போனா கூட அப்படி தூக்கி போடுது மக்கள். இதோ தெரியுது பாத்தீங்களா, இது வந்து இந்த ஒரு ரோடு போகுது பாருங்க. இது வந்து ஒரு ஜூ மாரியே இல்ல, ஃபாரஸ்ட் உள்ள போற மாதிரி போவோம். பழைய ரோடு அது இருக்கு பாருங்க, அந்த கம்பி போட்டு வச்சிருக்காங்கல்ல, அது ஓரமா போகும். இப்ப அதுலயும் நோண்டி இப்படி வச்சிருக்காங்க. இன்னும் போகணுமா அந்த பாலத்துக்கு? ஃபுல்லா ஃபாரஸ்டா மக்களே. எங்கேயாவது ஒரு சில இடத்துல தான் ஊர் வரும். இந்த இடத்துலலாம் இன்னும் கையே வைக்கல. ரோடு இதோ இருக்கு பாருங்க, இதான் பழைய ரோடு. இப்படியே தான் இருக்கும் கடைசி வரைக்கும். இங்கதான் டமால் டமால் டமால்னு போக வேண்டியதுதான் அப்படியே.
ரயில்வே ட்ராக் வருதா, இந்த ரயில்வே ட்ராக்கும் இன்னொரு ரயில்வே ட்ராக் வரும். இன்னொரு ரயில்வே ட்ராக்குக்கு வரும்போது பார்த்தா பாலம் கட்டிட்டாங்க. 2 ட்ராக்கும் போட்டாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ட்ராக்குக்கு 1/4 மணி நேரம் இல்லை 1/2 மணி நேரம் நின்று வந்து போகிற மாதிரி போகும். ரிக்ஷா கார் தாத்தா போனால் தான் நம்மளும் போக முடியும். அந்தாண்டா எவ்வளோ இடங்குது, அதில் வந்தாண்ணா ஒட்டி தான் வரணுமா? தாத்தா தாத்தா கொஞ்சம் வழி விடு. ராஜூரா ஊருக்குள்ள வந்தாச்சு மக்களே. ஒரு வினோத் தண்ணி இல்லைன்னாரு. தண்ணி பிடிக்கிறதுக்கு எதனா வழி இருக்குமான்னு தெரியல இந்த இடத்துல. இன்னும் கொஞ்சம் வாரம் ஒதுக்கி விட்டுருக்கலாம். நாக்பூர் இன்னும் 180 கிலோமீட்டரு. எல்லா ஏரியாலேயும் நம்மளுக்கு இந்த 2 வீலர் தான் தொல்லையா இருக்கு. எதனா வாங்கணும்னா ஓரம் கட்டுறது கூட கஷ்டம். கையை தான் போட்டுக்கிட்டு போறாங்களே தவிர வண்டி ஓட்டிட்டு போனா தானே வேகமா. வந்துருச்சு இந்த ரயில்வே ட்ராக்கு. அது கீழே ரோடு போகுது பாருங்க, அந்த பக்கம் அதான் பழைய ரோடு. இதுல வந்து அப்படியே ஒன் வே மாரி பாலம் வந்து முடிச்சிட்டாங்க. ஆனால் நான் வரும்போது இதெல்லாம் பில்லர் மட்டும்தான் இருந்தது. இல்லை அந்த வண்டி போக மாட்டேங்குது. நம்ம வண்டி ஏறாது. ஏறனா கூட வெளி ஆப்போசிட்ல யாரும் வண்டி வராத இருக்கணும். அதுவும் எம்டி வண்டி தான், அது கூடமா ஏறல. ஃபுல்லா ரயில்வே ட்ராக் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்களா. கரிமண் கல் எல்லாம் கொட்டி வச்சிருக்காங்க. அங்க ரயில்வே ட்ராக் வந்து இரும்பு பாலத்துல போகுது பாருங்க. இதுக்கும் ஒரு 1/2 மணி நேரம் ஆகும் மக்களே. ட்ரெயின் கிராஸ் ஆகுதுன்னா ஒரு ட்ரெயின் கிராஸ் ஆகாது, 2-3 ட்ரெயின் கிராஸ் ஆகும். ஏன்னா இதுல சிங்கிள் ட்ராக் தான் இருந்தது கீழே. அப்போ கட்டிட்டு இருக்காங்க பாருங்க இந்த ஆத்து பாலம். பிரிட்ஜ் ஒர்க் போயிட்டு இருக்கா. இதுல தான் வந்து சும்மா சைடு ஃபுல்லா இருக்கு பாருங்க. அது எல்லாமே கட்டை தான், ஒன்றும் இது இல்லை. ஆனால் நைட்ல வந்தோன்னா பனி மூட்டத்துல வர மாதிரி வரும். 2 வண்டி சுகுரா இருக்கும், இல்லை 2 லாரி வந்ததுன்னா அந்த மாதிரி பாலம் இது. நம்ம ஆளுங்க புதுசா வர்றதுக்கு இதுல தான் வந்து ஐயோ ஒரு பாலம் வந்ததுடா, டக்குன்னு 2 வண்டி விட்டு
வந்த உடனே ரோட்டை விட்டு கீழே இறக்குற மாதிரி போயிடுச்சு. எந்த ஒரு தடுப்பும் இல்லை, ஒண்ணுமே இல்லை. அது ஃபுல்லா கட்டை கம்பி, அவ்வளவுதான். ரோடு பார்த்தீங்கன்னா நைட்லேயே வந்துருக்கலாம். சரி, இருந்தாலும் பகலில் நம்மளுக்கு கண்டென்ட் தெரியுமே. பகலில் இந்த ரோடு வரவே முடியாது. வந்தாலும் நைட் டைம் தான் வரும், போனாலும் நைட் டைம் தான் போவோம். சரி, இந்த ட்ரிப்பு போகலான்னு சொல்லிட்டு வந்தோம். அந்த இதில் போலீஸுக்கு கொஞ்சம் போயிடுச்சு, கையில் இல்லாத மாதிரி செலவாகி போச்சு. சரி, போவோம், பார்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இந்த ரோடு முடிவுக்கு வந்துடும் மக்களே. வண்டி இப்படியே ஓரமாக கட்டியிருக்கு மக்களே. சந்திராபூர் ஸ்ட்ரைட்டாக போனோம். இது என்னது, இது தேங்க்யூ ஃபார் விசிட்டிங் மகாராஷ்டிரான்னு இருக்கு. ஆனால் இப்போ இதுக்கு அந்தானே போனேன். வேற இதுவா? இது மகாராஷ்டிரா தானே என்னவோ. இப்போ எதுக்கு இறங்கி நடந்து போயிட்டுருக்கேன்னா, இப்போ சிக்கன் போயிட்டு ஒரு 1/2 கிலோ வாங்கின்னு வந்துட்டு முன்னாடி கொண்டு போய் வேற எங்கன்னா வண்டியை நிப்பாட்டிட்டு அப்படியே செஞ்சு சாப்பிட்டுட்டு நைட்டுக்கு மேலே தான் வண்டி எடுக்கிறோம். நான் கோழிக்கறி கடை. ஒரு 1/2 கிலோ சிக்கன் மட்டும் வாங்கியாச்சு. முன்னாடி போக வேண்டியது தான். எங்கே நல்ல இடம் இருந்தாலும் வரட்டின்னு படிக்கும். வண்டி ஓரம் கட்ட முடியாத மாதிரி இருக்கு இடம். ஆப்போசிட்ல இருக்கிறது பேப்பர் மில்லு. தக்காளி மட்டும் வாங்கணும்னாப்புல. இங்க எங்கேயும் தக்காளி கடை மெயின் ரோட்ல இருக்கிற மாதிரி தெரியல, காய்கறி கடை. சரி, ஏன்னா ஓரம் கட்டிட்டு போலான்னு பார்த்தா கூட வண்டி நிப்பாடுறதுக்கும் இடம் இல்லை. இந்த வெங்காயம் தக்காளி வாங்கிறதுக்கு இங்கே ஊர் ஃபுல்லாக அலைஞ்சி திரிஞ்சு போயிட்டுருக்கோம். வண்டி இன்னும் ஒரு 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குது. வண்டிங்கிறது பைனாகுலர் வச்சு பார்த்தா கூட தெரியாது. நேராக தெரியுது பாருங்க, அது பேப்பர் மில்லுன்னு சொன்ன பாருங்க. இப்போ தான் அந்த இடத்துக்கே வர. ஓரளவு கொஞ்சம் பக்கமாக இருந்தாச்சு மக்களே. அதோ இருக்கு வண்டி. அந்த மஞ்சள் கலர் ஆட்டோவுக்கு லைட்டா பின்னாடி போனது அலைஞ்சது எல்லாம் கணக்கு பண்ணா ஒரு 2 கிலோமீட்டருக்கு மேல, ஒரு 3 கிலோமீட்டர் வரும். முடியல. முதல்ல இந்த பக்கம் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கேட்டுட்டு மறுபடியும் அந்த பின்னாடி பக்கம் போய் வந்த மக்களே. அதுக்கப்புறம் அப்படியே இந்த பேப்பர் மில்லை தாண்டி எங்கன்னா இடம் இருந்ததுன்னா ஓரங்கட்டி நிப்பாட்டிக்க வேண்டியதான். ரைட் வச்சு உள்ள போடு. போ ரிவர்ஸ் போயிட்டு வா.
அப்படியே ஓரங்கட்டி நிப்பாட்டியாச்சு. சமையல் வந்து செய்கிறேன் டாப்ல. நான் சாப்பாடு செஞ்சுட்டு கூப்பிட்றியா? ஓகே, ரெஸ்ட் எடுங்க. நம்மளுக்கு அது வரைக்கும் வேலை ரெஸ்ட்லாம் கிடையாது. எனக்கு எடிட்டிங் வேலை இருக்குது. நான் போய்ட்டு அந்த வேலையை கொஞ்சம் பார்ப்போம். அண்ணன் செஞ்சு முடிச்சுட்டு கூப்பிடுவாரு, வந்து சாப்பிட்டு போயிடலாம். சாப்பாடு தயாராகி விட்டது. ஓகே, போதும் போதும், சாப்பிட்டுட்டு வாங்கிக்கலாம். சாம்பார், ஓல்டேன் வாங்கி கொண்டு வந்த ஐட்டம். ரெண்டுத்துக்கு ஒரே கண்டிதானா? போடு போடு போடு, பரவாயில்ல. போதும். ஓல்டேன். மக்களே, சாப்பாடு வந்து விட்டது. காலை உணவு கட்டாகிவிட்டது. மதிய உணவு தான். அனைவரும் சாப்பிடுங்கள். காரணம் கொஞ்சம் தான், ரொம்ப இல்லை, பரவாயில்ல, சாப்பிட்டுலாம். ஓகே மக்களே, சாப்பிட்டுட்டு இங்கேயே கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு தான். கிளம்பும் போது கண்டினியூ பண்ணுறேன். டைம் பார்த்தீங்கன்னா நைட்டு 2 மணி ஆகுது மக்களே. கிளம்பலாம் முட்டு புறப்பட போகிறோம். புறப்படத்துக்கு ரெடியாக ஆயிடுச்சு. சரி வாங்க, அப்படியே எடுத்துன்னு கிளம்பலாம். இதுக்கு மேலே சந்திராபூர் ஊரை தாண்டி போயிட்டுருக்க மக்களே. சந்திராபூர் ஊருக்குள்ளாரே தான் நிப்பாட்டணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாக கையில் காசு இல்லை. இருந்த ஒரு 400 200 காலைல போலீஸே வாங்கிட்டாங்க. அது இல்லாத மீதி 200 வச்சு தான் கொஞ்சோண்டு சிக்கன் எடுத்து செஞ்சு சாப்பிட்டுட்டு நைட் டைமில் போயிட்டுருக்கோம். காசு இருந்ததுன்னா மதியமே அப்போயே போயிட்டுருக்கோம் சாப்பிட்டு. அதனால தான் இந்த டைமிங் எடுத்து போயிட்டுருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிலோமீட்டர் ஓடுற மாதிரி இருக்கும். அதுக்கு இடையில யாரும் இல்லாத இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். எப்படி ஆக போகுதுன்னு தெரியல, போய் பார்ப்போம். ஜாம் கிட்ட வந்தாச்சு மக்களே. பழைய ரோடு. ஸ்ட்ரைட்டாக போனால் நாக்பூர், லெஃப்டில் போனால் நம்ம பழசா. நம்ம ரெகுலராக சென்னை ஓட்டுவோம்ல அந்த ரோடு. இது வரைக்கும் வண்டியே அதிகமாக பாஸ் ஆகலை. இதுக்கப்புறம் அந்த ரோட்லேருந்து வர வண்டிகளும் இந்த ரோட்லேருந்து போகிற வண்டிகளும் சேர்ந்து அதிகமாக வண்டிகளோட நடமாட்டம் அதிகமாக இருக்கும். ஒரு 20 கிலோமீட்டர் இருக்கு மக்களே. சவுதாமேல் அடுத்த டோல்கேட் போனோம். டோல்கேட் போயிட்டு வெயிட் பண்ணுவோம். சவுதாமேலில் நிற்கலான்னு பார்த்தேன். நாங்கள் டீசல் போடுற பங்க்லேயே கொண்டு வந்து நிப்பாட்ட மக்களே. ஏன்னா அங்கே ரோடு நோண்டி போட்டு வச்சுருக்காங்க. அங்கே நிப்பாட்ட இடம் இல்லை. சரி பரவாயில்ல, கொஞ்சம் தூரம் தானேன்னு வந்துட்டு இங்கே கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கேன். சரி ஓகே மக்களே, இந்த வீடியோவை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். பாய்.